இவ யாருன்னு தெரியுமா? முத்தமிழ் காவலர் என் தாத்தன் கியாப்பை விஸ்வநாதரோட பேத்தி, காஞ்சிபுரத்தில் போட்டிடுறான். நீ என்ன வயசுக்கு? இது யார் தெரியுமா? என் மக, என் இனக்காவலன் பிரபாகரன், வனக்காவலன் வேறு வீரப்பனுடைய மக. இதுவரை தேர்தலை சந்திக்கிறோம், நீங்கள் கவனிக்கலை. ஆனால் இந்த வாட்டி நீங்கள் கவனிக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது நாங்கள் ஒன்று சொல்ல விரும்புகிறோம் என் மக்கள்கிட்ட. தம்பி மோட்டர் பைக் கூட கொடுக்கட்டும், கார் கொடுக்கட்டும், வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் கூட கொடுக்கட்டும். அந்த இடத்துக்கு நான் வரல. உங்கள் திராவிட இயக்கத்தின் 2.0 தலைவர் தானே பார்த்துறாரு. 5000 ஆண்டுக்கு முன்னாடி இரும்பை உருக்கிய தொழில்நுட்பம் வச்சுருக்கான் தமிழ். அப்போ அது அறிவியல் மொழி இல்லையா? அரவர என்ன பிரசவம் பார்த்தது எங்கள் அண்ணன் தான். தம்பி விஜய் என்னையும் பிஜேபி பெறும்போது பக்கத்தில் இருந்து பிரசவம் பார்த்து விட்டது எங்கள் அண்ணன் தான். செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரனாரை விட இந்த ஜெய அன்பழகம் பெரியவரா? வெறிவரமாக வராதா சொல்லு? வெறிவரமாக வராது. அப்புறம் நீ 3ஆம் தேதி வரை பொறுமையாக மீதி அங்கே நீ பொதுக்குழு போகிறதுக்கு முன்னாடி கோவத்தை கிளம்புது. அது இந்த பொதுக்குழு சிறப்பு அறிவிக்கையிலே இருக்குது. நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது நாங்கள் ஒன்று சொல்ல விரும்புகிறோம் என் மக்கள்கிட்ட. உங்களின் குறை கேட்க வந்த பிள்ளைகள் நாங்கள் இல்லை, அந்த குறையை தீர்க்க வந்த பிள்ளைகள். நாங்கள் நினைக்க பிறந்ததில்லை, நிரூபிக்க பிறந்த பிள்ளைகள். அதனால இந்த பிரச்சனைனா இந்த பிரச்சனைக்கு காரணம் இது, இந்த பிரச்சனைக்கு தீர்வு இதுன்னு வச்சு தான் இதுவரை தேர்தலை சந்திக்கிறோம். நீங்கள் கவனிக்கலை. ஆனால் இந்த வாட்டி நீங்கள் கவனிக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா இதுதான் பிரச்சனை, இதுதான் காரணம், இந்த வாரி இதுக்கு தீர்வுன்னு என்ன பண்ணுவேன்னா போட்டு காட்டுவேன். அப்போ நீ படமாக பார்த்தா, நீ படம் பார்த்து கெட்டு போயிட்டில்ல, நான் ஒரு படம் காட்டுறேன் பாருன்னு காட்டுவேன் இந்த வாட்டி. அது கொஞ்சம் பொறுத்துரு, இப்போ சொல்ல முடியாது. பெரியார் யாருன்னு சொல்லிட்டு போட்டுருவோம். இப்போ பாருங்க, இல்லை பெரியாருங்கிறவர் அவர் தான் நீ நினைக்கிற பத்தியா, அதுதான் தவறு. அதை மாற்றுறதுக்கு தான் இப்போ 3ஆம் தேதி கூட்டம் போட்டிருக்கேன். உங்களுக்கு புரியுதா? நீ என்னமோ அவர் தான் பெரியாருன்னா, நீங்கள் ராமசாமி ஐயா தான் பெரியார், அங்கிட்டு நில்லு. என் இனத்தின் முன்னோர் ஒவ்வொருவனும் பெரியார், என் பக்கவா. புரியுதா உனக்கு? இந்த உட்காந்துருக்கா பத்திலா. இவ யாருன்னு தெரியுமா? முத்தமிழ் காவலர் என் தாத்தன் கியாப்பை விஸ்வநாதரோட பேத்தி, காஞ்சிபுரத்தில் போட்டிடுறான். நீ என்ன வயசுக்கு? இது யார் தெரியுமா? என் மக, என் இனக்காவலன் பிரபாகரன், வனக்காவலன் வேறு வீரப்பனுடைய மக. நீ சும்மா இது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. எனக்கு இங்கே பாரு, என் மொழி காக்க, இனம் காக்க, என் எல்லை காக்க போராடி உயிர் நீத்த ஒவ்வொருவனும் பெரியார். நீ வந்து பாரு, நீ பெரியாரை போற்றுவோம். அது என்ன சொல்றது? பெரியாரை பேணாது ஒழுகில் பெரியாரால் பேராய் இரும்பை தரும். யார் பெரியார்? செயற்கரிய செய்வார் பெரியார், சிறியர் செயற்கரிய செய்யாதார். இப்போ நீங்கள் சொரியார் பார்த்தீங்களா? அவர் என்ன செயற்கரிய செய்திருக்கார்? நீ 3ஆம் தேதி வரை காத்துரு. அவர் எல்லாரையும் போட்டோன்னா, நான் ஒரு தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளை, தமிழின் மகன், என் தாயை ஒழிக்கணுன்ற. என்னடா தமிழை மட்டும் படிக்காதடா, ஆங்கிலத்தையும் படிச்சுக்கடா. அது வெளிநாட்டில் போய் வேலை செய்ய தொடர்புக்கு சரியாக வரும்டா. தமிழை மட்டும் படிக்காத, ஆங்கிலத்தையும் படிச்சுக்க. இதான் எல்லாரும் பேசுனது. அதில் என்ன இருக்கு? தாய்ப்பால் பைத்தியங்களே, உலகமே சொல்லுது தாய்ப்பாலில் தான் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வருது, தாய்ப்பால் குடிக்கணுங்கிறான். நீ தாய்ப்பாலே பைத்தியங்கிற. உங்களுக்கு புரியுதா? தாய்மொழி கல்லாத, அதில் என்ன இருக்குது தாய்மொழியில்? அது சனியே, அது ஒரு காட்டுமிராண்டி மொழினா. நீங்கள் தமிழ் தானே பேசுகிறீங்க, தமிழர் தானே. உங்கள் மொழி காட்டுமிராண்டி மொழினா நீங்கள் யார் அதை பேசுகிற? நீங்கள் யார்? நான் கேட்குறதுக்கு பதில் நீங்கள் யார்? காட்டுமிராண்டி. இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? உலகத்திற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், வேளாண்மை. உங்கள் திராவிட இயக்கத்தின் 2.0 தலைவர் தானே பார்த்துறாரு. 5000 ஆண்டுக்கு முன்னாடி இரும்பை உருக்கிய தொழில்நுட்பம் வச்சுருக்கான் தமிழன். அப்போ அது அறிவியல் மொழி இல்லையா? அரவர என்ன தம்பிச்சுக்கிற நீ? அதில் என்ன இருக்குன்னு கேட்குறிய? தமிழில் என்ன இருக்குன்னு கேட்குறாரு. இவர் கன்னடர், அப்போ அதில் இருக்கா? இவர் தெலுங்கர், அதில் இருக்கா? இவர் மராட்டியர், அதில் இருக்கா? இவர் குஜராத்தி, அதில் இருக்கா? இது மலையாளத்தில் இருக்கா? தமிழில் மட்டும்தான் இல்லையா? என்ன இல்லை தமிழ்? என்ன இல்லை தமிழில்? உலக மொழிகளின் தாய் தமிழ். அப்போ இத்தனை உலக பேரறிஞனும் போற்றிய மொழி, உலகத்தின் முதல் மொழி. அதை அழினா என்ன பண்ணுறது? என் தாய்மொழியை அழிக்க சொன்னவனை அழிக்கிறதா மானத்தமிழன் ஒவ்வொரு மகனும் கடனாக இருக்கணும். சும்மா அவரை போற்றணும். எதுக்கு போற்றணும்? இதுக்கு போற்றணும்னு சொல்லு. நான் போட்டிக்கிட்டு தான் இருந்தேன். பெரியாரும் போராடினார், அதை ஏற்கிறோம், எதிர்க்கலை. பெரியார் தான் செஞ்சார், அதை ஏற்கலை, எதிர்க்கிறோம். எல்லாமே பெரியார் தான். இப்போ ஒன்றும் இல்லை. ஏற்காடு மலையில் ஏறி போன இடத்துல என் பாட்டன், என் மூதாதை,
கடையளு வள்ளலில் ஒருத்தன் அதிகமாக நெடுமான் 5 பேர் இருந்துச்சு, வளைவுன்னு இருந்துச்சு. அதை ஏன் மாற்றி நீ ஈவேரா பெரியார்னு வச்ச, தந்தை பெரியார்னு நீ வச்ச? அப்போ என் அடையாளத்தை அழிச்சு அதிகமான விட இவர் பெரிய இவரா? அவன் கொடை வள்ளல், இவன் கஞ்சன். ரெண்டில் எதை நீ எதுக்கு வைக்கிற பேரை வைக்கிற? நீ அழிச்சிட்டியா வைக்கிற? அப்போ உன் அடையாளத்தை நிறுவ நினைக்கிற. நீங்கள் தியாகராய நகரில் பயணம் செஞ்சுருக்கீங்களா தம்பி? நீங்கள் செஞ்சுருக்கீங்க. போத்தீஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மேம்பாலம் இருக்குது. அந்த மேம்பாலத்துக்கு பேர் என்ன? அன்பழகன். யார் அந்த அன்பழகன்? ஜே அன்பழகன். யார்? மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர். மக்கள் காசில் அவ்வளோ பெரிய மேம்பாலத்தை தலைநகரில் ஒரு வணிக நகரில் கட்டி ஜே அன்பழகன்னு அந்த வைக்கிறீங்களே, இது யாருடைய அடையாளம்? டாக்டர் சுப்பராயனா, அத்திப்பாக்க வெங்கடாச்சல நாயக்கரா, இல்லை ஜீவானந்தமா, இல்லை சிங்காரவேலரா, அயோத்தியாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாச MC ராஜாவா? எந்த பெருமையும் எங்களுக்கு இல்லையா? எதுக்கு நீ அவர் பேரை வைக்கிற? எதுக்கு வைக்கிற நீ? உன் மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர்களாம் மேம்பாலம், இதெல்லாம் சேட்டை தானே? சொல்லுங்கள். ஏன் அங்கே சவுந்தரபாண்டியன் நாடார்னு நீ சொல்ல, நீ சாதியை ஒழிப்ப. பாண்டி பஜார்னு வைக்கிற. பாண்டி என்னது, பஜார் என்ன மொழி? அது சவுந்தரபாண்டிய நாடார் பேரை சொல்கிற தெருன்னு யாருக்கா தெரியுமா? நீங்கள் சொல்லுங்கள், யாருக்கா தெரியுமா? ஏன் அந்த மேம்பாலத்தில் கூடாதா? எங்கள் தாத்தன் சிங்காரவேலர் பேரையோ ஜீவானந்தர் பேரையோ வைக்கக்கூடாதா? கக்கன் பேர், காமராஜர் பேர், முத்துராமலிங்கத்தோர் பேரையோ வைக்கக்கூடாதா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். ஏன் செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரனாரை விட இந்த ஜே அன்பழகம் பெரியவரா? வெறிவரமாக வராதா? சொல்லு, வெறிவரமாக வராதா? ஏன் அப்புறம் நீ 3ஆம் தேதி வரை பொறுமையாக மீதி அங்கே நீ பொதுக்குழு போகிறதுக்கு முன்னாடியே கோவத்தை கிளம்பி. போன ஆண்டு தயாரித்த தம்பி கவனியாடு நீ போன ஆண்டு தயாரித்த அறிக்கையில் இருந்து இது என்ன மாறுபடும்? இதெல்லாம் தம்பி நீ வர்றா, நாட்டை ஆண்டவங்க, எதிர்கட்சியாக இருக்கிறவங்க தொகுதியாக போய் இப்போ தான் பிரச்சனைகளை கேட்டு அறிக்கை கொடுக்க போகிறோம்னா, இந்த அறிக்கையை வச்சு தீ வச்சு கொளுத்தாமல் என்ன பண்ணுவீங்க? இந்த அறிக்கை போன ஆண்டு கொடுத்த அறிக்கையில் இது என்ன மாறும்? என்ன மாறு? என்ன அறிக்கை? மக்களின் பிரச்சனை என்னன்னு தெரியாமல் எதுக்கு அதிகாரத்தில் இருக்க? ஒரு வெற்று வேலை. இதெல்லாம் ஒரு சடங்கு. இதெல்லாம் ஒரு சடங்கு. புரியுதா? சும்மா ஒரு மாலையை போட்டு ஜெயலலிதா அம்மா இதில், எம்ஜிஆர் இதில், அப்படியே இதில் எல்லா இதுலையும் போட்டு சாமியை கும்பிடு, எல்லோரும் கும்பிடு. ஒரு வெற்று அறிக்கை. நாங்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோங்கிற தேர்தல் அறிக்கை கொடுக்குறதில்ல. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆட்சியின் செயல்பாட்டு வரைவுன்னு ஒரு புத்தகம் வெளியிட்டோம். அதை வாங்கி படித்து பாருங்கள். மக்களரசு.comல இருக்குது. இந்த வாட்டி மேலும் நிறைய பிரச்சனை கூடுதல் ஆகிட்டதுனால அதையும் சேர்த்து அதுக்கு தீர்வோடு வெளியிடுறோம். அச்சாவும் கொடுக்குறோம், காணொலி அவலமும் காட்டுறோம். உனக்கு மரம்னா என்னன்னு தெரியாது, மலைனா என்னன்னு தெரியாது, கடல்னா என்னன்னு தெரியாது, நீர்னா என்னன்னு தெரியாது, நிலம்னா ஆறுனா மண்ணுனா ஒன்றும் தெரியாது. ஒரு கூட்டம் இது. அதான் 200 ஓட்டுக்கு 200, அதுதான் கணக்கு. என்னம்மா அதான் 200 ரூபா ஊபிஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல. நமக்கு 234 தான் இலக்கு. நாங்கள் அவ்வளோ வெல்லுவோம் இவ்வளோ வெல்லுவோம். ஒரு புரியுதா உங்களுக்கு? அதில் எங்களுக்கு ஒரே இலக்கு, இந்த நாட்டின் அதிகாரத்தை கைப்பற்றுவது, தமிழன் அறம் சார்ந்த ஆட்சியை நிறுவுவது, உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாற்றுவது. நீ எப்படி என் முன்னோர்கள் கனவு வச்சுருக்கான், ஒரு கனவு வச்சுருக்கான், வகுத்து வச்சுட்டு போயிருக்கான். ஏன்னா அறம் சார்ந்து வாழ்ந்த ஆட்சி செய்த மறவர் கூட்டம் நாங்கள். அந்த ஆட்சி முறையை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். ஒரு நாட்டில் எது சரியாக சமமாக இலவசமாக இருந்திருக்கணும் அப்படின்னா, அறிவை வளர்க்கும் கல்வியும், உயிரை காக்கும் மருத்துவமும், உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீரும் பொதுமையாக இருந்து எல்லாருக்கும் சமமாக சரியாக தரமாக கொடுத்துருக்கணும். இது கட்டணம் இல்லாத இந்த கல்வி மருத்துவம் அது கொடுக்கணும். அதுக்கு தான் அரசு இதுக்கெல்லாம் வரி எடுத்துக்குது, அதை கொடுக்கணுங்கிறது தான். மற்ற எல்லாமே நீங்கள் இப்போ இலவச மின்சாரம்னு வச்சுக்கிறீங்களேன். நான் என்ன பண்ணுவேன்னா, மின் கட்டண சுமை இல்லைன்னா அதை அந்த இரவு பூரா விளக்க எரியும். உங்களுக்கு என்ன சொல்கிறது புரியுதா? இந்த பொறுப்பற்ற தனம் தானாக வரும். அப்போ ஒரு கட்டணம்னு ஒன்று இருந்தால் நான் குறைஞ்சது தேவையில்லாத தண்ட செலவு, காசு கஷ்டப்பட்டு சம்பாரித்து செலவழிக்கும் போது அதனால் அருமை தெரியும். இப்போ கவிப்பேரரசு வைரமுத்து சொல்கிறாரு, தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவாக கிடைக்கிறதுனாலேயே இந்த மனுஷ பயல்களுக்கு அந்த மகத்துவம் தெரியல, மதிக்க மாட்டாங்களா. என் காலுக்கு கீழே மிதிப்படுறதுனால இந்த பூமியின் அருமை தெரியலைங்கிறத. அதனால் நீங்கள் இலவசங்கிறது எதுக்கு இருக்கணும்னு இருக்குது. மிக்சி இலவசம், கிரைண்டர் இலவசம், இப்போ இதெல்லாம் இலவசம்னா இது ஒரு ரொம்ப அடிப்படை தேவை.
இதை நிறைவேற்றிக் கொள்ள ஒவ்வொரு குடும்பத் தலைவனாலும் முடியும். அதுக்கான அந்த வருவாய் பெருக்கத்துக்கான வேலை வாய்ப்பு அதை அமைத்து கொடுக்க நிரந்தர வருவாய்க்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது தான் வளர்ச்சியை நோக்கிய பயணம். இப்போ நீங்கள் 950 கோடிக்கிட்ட மகளிர் உரிமை தொகைக்கு இழக்கிறீங்க. ஆனால் செவிலியர்களுக்கு நிரந்தரப்படுத்தி, இந்த தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தரப்படுத்தி, இந்த ஆசிரியர்களுக்கு நிரந்தரப்படுத்தி சம்பளம் கொடுத்துட்டா எவ்வளவு செலவாயிரும்னு நினைக்கிறீங்க? அப்போது உங்களுக்கு நோக்கம் அதுவல்ல. அந்த நேரத்தில் மக்களை ஏதாவது ஒரு இனிப்பான செய்தியை சொல்லி இந்த கவர்ச்சி இந்த பணத்தை கொடுத்து ஏமாற்றி வாங்கிடணும்னு நினைக்கிறீங்க. அதை நான் ஏற்கலை. தம்பி மோட்டர் பைக் கூட கொடுக்கட்டும், கார் கொடுக்கட்டும், வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் கூட கொடுக்கட்டும், அந்த இடத்துக்கு நான் வரல. என்னுடைய கனவு அது இல்லை. அவனே தன் உழைப்பில் காரு மோட்டர் பைக்கு வாங்கிக்கிற அளவுக்கு வேலை வாய்ப்பு வருவாய் பெருக்கத்தை உருவாக்கணுங்கிற கனவு தான் என்னுடைய. என்ன பிரசவம் பார்த்தது எங்கள் அண்ணன் தான். தம்பி விஜய் என்னையும் பிஜேபி பெறும்போது பக்கத்தில் இருந்து பிரசவம் பார்த்து விட்டது எங்கள் அண்ணன் தான். புரியுதா தம்பி? நான் யாருன்னு நீங்கள் என்கிட்ட தான் கேட்கணும். இல்லை புரியுதா? தமிழ் தேசியம் பேசி கொண்டிருந்தார் என்று நினைத்தேன் அப்படிங்கிறாப்புல. காலங்காலமாக அவர் என்னை போலி தமிழ் தேசியவாதின்னு தான் பேசிட்டு இருந்தாங்க. நாங்கள் கூட எங்களை போலி தமிழ் தேசியவாதிகள் என்று கூலி திராவிடர்கள் கூவி திரிகிறார்கள்னு பேசினேன். விடுங்க தம்பி. அவர் ஆர்எஸ்எஸ் பிஜேபின்னா நான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியா? அவன் என்னை கிறிஸ்தவன்பேன், இஸ்லாமிய கைக்கூலிம்பேன், கிறிஸ்தவ கைக்கூலிம்பேன், அவன் இந்துக்களுக்கு எதிரிம்பேன், நீ என்னை இந்து அந்த ஆர்எஸ்எஸ் கைக்கூலிம்பேன். ஆனால் ஒரு பையனும் 10 பைசா அது இல்லை. இந்த பொதுக்குழு நடத்த காசு இல்லை, திறன் நிதியில் திரட்டிக்கிட்டு இருக்கான். எவனாவது கூலியை கொடுத்துட்டு பேசு. என்னப்பா கூலின்றது? அதை விடுங்க. அண்ணன் தானே பேசுகிறாரு, பேசிட்டு போகிறாரு. இப்போ இதுக்கு அடுத்த கட்ட பெரிய நகர்வுங்கிறது February 21 இருக்கிற மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு தான். இனத்தின் திருவிழா, எல்லோரும் கூடுவோம். அந்த February 21 திருச்சியில் நடக்கிற அந்த மாநாட்டை நோக்கி தான் இப்போ அடுத்த நகர்வு இருக்கும். அதில் நாங்கள் 234 வேட்பாளரையும் அறிவிப்போம். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ஆண்டு அறிவிப்போம். இந்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய எழுச்சியான மாநாடை நடத்தி அதில் அறிவிக்கிறோம். அடுத்தது களத்துக்கு அப்படியே போகிறது. ஏன்னா தேர்தல் மார்ச்சில் வந்துடும். அதன் அடுத்த நகர்வு தேர்தல் களம் தான். அதுக்கான சந்திப்பு தான் இந்த பொதுக்குழு. இதில் சிறப்பு அறிவிக்கைகள்லாம் உங்களுக்கு தீர்மானம் அதான் உங்களுக்கு தந்துடுவோம். அதை மேடையிலையும் எங்கள் பிள்ளைகள் வந்து அதை படிப்பாங்க.